நாடக காதல். நாடக காதல்னு சொன்னீங்கன்னா எப்படி நாடகத்துல சாயந்தரம் ஆரம்பிச்சு காலையில முடிஞ்சு கலைஞ்சு போயிடுறாங்களோ அதே போல நாடகத்துல இருக்கிற மாரி பார்த்த உடனே சாயந்தரம் கொஞ்ச நாள் காதலிப்பாங்க, மறுபடியும் 2 பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. அது நாடக காதல் இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டவுடன் காதல் வந்துருது. அது பார்த்த உடனே கண்ட உடனே பஸ்ல தான் ஒரு நாள் போவாங்க, மறுநாள் பாத்தீங்கன்னா பெட்டாயிடுறாங்க, கண்டவுடன் காதல் ஆயிடுறாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பணத்துக்காகவே காதல் இருக்குது. இந்த காலத்துல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காகவே பணத்துக்காகவே காதல் இந்த காலத்துல இருக்குது. பணத்தேவை பூர்த்தி அடைஞ்ச உடனே விட்டுட்டு போயிடுறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம செய்தித்தாட்கள்ல பார்க்கிறோம். அது இப்படிப்பட்ட காதல் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா காதல் அழகுக்கான காதல். ஒரு அழகா இருக்கிறான்னு வச்சுங்க, ரொம்ப அருமையா ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க, இது என்ன பண்றான், அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறோம். தன்னுடைய மோகம் தீர்ந்தவுடன் அந்த காதலை விட்டுட்டு போயிடுறான். காதல் என்பது புனிதமானது என்பதை மறந்துடுறோம். அப்ப அழகுக்காக சில காதல்கள்